श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता. சத்குரு சிரடி சாய்நாதனின் ஆசீர்வாதங்களுடன் ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிரார பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் அனுகிரகத்துடன் நாம் இன்றைய தினம் சத்சங்கம் செய்து கொண்டு வருகின்றோம். கடவுள் அனைத்து ஜீவங்களையும் படைத்து அனைவருக்கும் தந்தையாக இருக்கார். அந்த கடவுளே பஞ்சபூதங்களாக இருந்து தன்னிலிருந்து அனைவருக்கும் சரீரத்தையும் ஆகாரத்தையும் தந்து தாயாக செயல்படுகின்றார். வேதங்கள் முதல் கொண்டு சர்வ சாஸ்திரங்களும் நமக்கு அளித்து அதற்குள் இருக்கின்ற பொருளை நமக்கு தந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கார். சகல சிருஷ்டியை தன் அதீனத்துக்குள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு சிவனாக இருக்கார். அந்த கடவுள் மகான்களின் ரூபத்தில் அவதரித்து ஒரு குருவாக நமக்கு அருகில் இருக்கிறார். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அவரே சர்வ ஜீவிகளின் நலனுக்காக தன்னை தானே அவர்களுக்கு தன்னை சமர்ப்பணை செய்கின்றார். இந்த பூமியில் சத்குரு ரூபத்தில் அவர் அவதரிக்கும் போது தன்னை நாடுபவர்களுக்கு அவர் ஒரு கல்பவருஷமாகவும் காமதேனுவாகவும் சிந்தாமணியாகவும் இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சத்குருதான் நம்முடைய பாபா. அவர் ஜீவன் முக்தி. ஜீவன் முக்திகள் அப்படின்னா என்ன? வாழும் போதே முக்தி அடைந்திருப்பாங்க. முக்தி என்ற ஒரு பெரிய வார்த்தை கிடையாது, ஆனந்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வாழும் போதே எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் இரண்டுமே அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்காது அவங்களுக்கு. கடவுளின் பிரசாதம் அப்படின்னு நினைத்தால் தித்திப்பாக இருந்தாலும் நம்ம சாப்பிடுவோம், கசப்பாக இருந்தாலும் சாப்பிடுவோம். ஏன்னா அவரின் பிரசாதம் இல்லையா? அதே போலதான் ஜீவன் முக்திகள் எந்த காலத்திலும் பிரளயத்திலும் அவர்கள் அழிய மாட்டார்கள் என்று பகவத்கீதை யோக வாசிஷ்டம் சொல்கின்றது. அவர்களின் அவதார காரியம் என்னவென்றால் அனைவரும் எல்லா சகல ஜீவிகளையும் மேன்மைப்படுத்துவதுதான் அவரின் நோக்கமே. அதுதான். அது செடியா கொடியா மனுஷனா விலங்கா அப்படின்னு டிஃபரன்ஸ் அவங்களுக்கு இருக்காது. எல்லாருமே முக்தி அடையணும், எல்லாருமே கடவுளை நோக்கி செல்லணும், கடவுளை சேரணும். இதே ஒரே ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கு. இன்றைய அத்தியாயம் என்னன்னா சமாதானம் தருகின்ற சமாதி. இப்ப சொன்னது போல் பாபா ஒரு ஜீவன் முக்தி தான். ஏன்னா அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி அவரின் லீலைகள் எப்படி நடந்ததோ, எப்படி அவரின் லீலைகள் அவர் செய்தாரோ அதே போலதான் இந்த நொடி வரைக்கும் அதேதான் நடந்து கொண்டே இருக்கு. நம்ம கவனித்தால் நமக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம நினைக்கிறோம், கஷ்டம் வந்தா எனக்கு எதுவுமே கொடுக்கல, எனக்கு ஏதா கஷ்டம் வருது அப்படின்னு சொல்றோம். சந்தோஷம் வந்தா
ஆனந்தம் வந்தா அவரின் பிரசாதம், அது மட்டும் அவர் பிரசாதம். ஆனா கஷ்டம் வந்தா எனக்கே இந்த மாதிரி நடக்குது, நான் எவ்வளோ கும்பிடுறேன் பாபாவை, எவ்வளோ நம்புறேன் பாபாவை அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம். இன்னைக்கு சின்ன சின்ன அனுபவங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனா படிக்கிறதுக்கு சின்ன சின்னதா தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா தெரியும் அதுக்குள்ள எவ்வளவு மீனிங் இருக்கு. எதற்கு நமக்கு அனுபவங்கள் அனுபூதிகள் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகணும்னா சின்ன குழந்தை என்ன பண்ணும், அழுவும். அது ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு நீ இப்ப ஸ்கூலுக்கு போகலாம், நீ ஸ்கூலுக்கு போனா நான் சாக்லேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு அந்த சாக்லேட் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே ஸ்கூலுக்கு போயிடும். அந்த மாதிரி காலேஜ் வரைக்கும் நம்ம சாக்லேட் கொடுத்துட்டே இருப்போமா அப்படின்னா கிடையாது. அந்த கல்வியின் மதிப்பு அவருக்கு தெரியற வரைக்கும் சாக்லேட் கொடுத்துட்டே தான் இருக்கணும். நம்பிக்கை வரல, அங்க போனாதான் நமக்கு நல்லது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரல. அதனால அவ்வளவு வரைக்கும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ அவர் அந்த குழந்தையின் நம்பிக்கை ஏற்று ஒரு குழந்தை ஒரு மாசத்திலேயே எனக்கு ஸ்கூலுக்கு போறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போயிடும். ஒரு குழந்தை போகாது. அந்த மாதிரி இருக்கின்ற குழந்தைதான் நாம். அனுபவங்கள் ஒரு சாக்லேட் போன்றது. சாக்லேட் வாங்கிட்டே இருந்தோம்னா அவர் மேல ஒரு நம்பிக்கையோ விசுவாசமோ இருக்காது. எப்ப நாம் அவர் மேல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நம்ம இருக்கிறோமோ அப்ப அந்த சாக்லேட் நமக்கு தேவையில்லை. அப்ப அதே போல அந்த அனுபவங்களும் நமக்கு தேவையில்லை. எல்லாமே அவரின் பிரசாதம் என்று நினைக்கும் போது அவர் என்ன கொடுத்தாலும், அது கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், எல்லாமே அவர் பிரசாதம் தான். ஏன்னா ஒரு கோல்டு தங்கம் அப்படியே ஒரு கட்டியாக வீட்டுக்குள்ள ஒரு கேஜி நம்ம வீட்டுக்குள்ள வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம சொல்லலாம், என்கிட்ட 1 கேஜி தங்கம் இருக்குங்க. சரி, அது நீ வச்சுட்டா என்ன பண்ண முடியும், அதால ஏதாவது யூஸ் இருக்கா? இல்ல. அந்த உருக்கி அத நெருப்புல வச்சு சுட்டு அதை உருக்கி ஒரு தங்க நகையாக மாற்றி நம்ம போடும் போதுதான் அடுத்தவங்க நம்மை பார்த்து இந்த நகை சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தங்க நகை அப்படியே இருந்தா ஐயோ எனக்கு வலிக்கும் அப்படின்னா நீ அப்படியே இருக்க வேண்டியதுதான். அதே போலதான் நமக்கு வருகின்ற ஒவ்வொரு கஷ்டமா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கவலையா இருக்கட்டும், எல்லாமே அவர் நம்ம கொடுக்கின்ற ஒரு டெஸ்ட் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நமக்கு துக்கமே இருக்காது, கவலையே இருக்காது. அதை தாங்கிக்கின்ற ஒரு சக்தியை கண்டிப்பா அவரே கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், அடிக்கிறவருக்கு அந்த ஆச்சாரிக்கு தெரியும் இல்ல, தங்க நகை எவ்வளவு அந்த கட்டியை எவ்வளவு அளவுக்கு நம்ம அடிக்கணும், நெருப்புல எவ்வளவுக்கு நம்ம அத உருக்கணும் அப்படின்ட்டு. அதே போல நம்முடைய சக்தி கண்டிப்பா அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு. அதுக்கு மேல ஒரு நூல் அளவு கூட நமக்கு அதிகமான கஷ்டம் கண்டிப்பா கொடுக்கவே மாட்டார். இந்த லீலைகள் எல்லாமே அதே போலதான். ஒரு வாட்டி கேவி மாத்ரே அப்படின்ற அவரின் குழந்தை மேல் மாடியில ஒரு 3 மாடியில விளையாட்டே இருக்கும்போது தவறி கீழே விழுந்துடும். விழுந்து ஒரே கஷ்டம், ஐயோ கீழே விழுந்துச்சு, பாப்பாவுக்கு என்னாச்சோ அப்படின்ட்டு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. அந்த பாப்பாவுக்கு ஒண்ணுமே நடக்கல. 3 வயசு குழந்தை ஒண்ணு சன்ஷேட் மேல விழுந்துருச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு நம்ம நின்றுட்டு இருப்போம், கீழே விழுந்தாலே கண்டிப்பா எங்கேயாவது அடிப்படும். 3 மாடி அப்படின்னா எவ்வளவு ஹைட் இருக்கும். ஒண்ணுமே நடக்கல. நான் கீழே விழும்போது ஒரு தாத்தா, பாபா போல இருக்கின்ற ஒரு தாத்தா தாத்தா என்ன காப்பாத்துட்டாரு, என்ன கைய பிடிச்சு என்ன
காப்பாத்திட்டாரு அப்படின்னு அந்த குழந்தை சொன்னது. இதே போலதான் நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவர் இருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெளியே நம்ம வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு லாயர், ஒரு அட்வொகேட் வந்து சிறுடிக்கு போகிறதுக்காக போர்பந்தர் அங்கிருந்து ஷிரடிக்கு ட்ரெயின்ல போயிட்டே இருப்பார். போயிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட இருக்கின்ற பர்ஸ் வந்து யாரோ திருடிடுவாங்க. டிக்கெட் கலெக்டர் வரும்போது சொன்னா அவர் கேட்கவே மாட்டாரு. இல்ல நீங்க டிக்கெட் வாங்கல, நீங்க கீழே இறங்கிடணும் அப்படின்ட்டு. இவருக்கு ஒரே கஷ்டம். அந்த நொடியில் பக்கத்துல ஒரு வயசான ஒரு முதியவர் வந்து என் கூட ஒருத்தர் வரணும், அவர் வரல, அதனால என்னோட டிக்கெட்டு என்கிட்ட ஒரு டிக்கெட் வேஸ்டா தான் இருக்கு, வாங்க நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்ட்டு அவரை கூட்டிட்டு சிறுடிக்கு போய் அதுக்கப்புறம் அங்க செலவு எல்லாம் அவரே பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பாபா சரித்திரத்தையும் அவருக்கு கொடுத்து திரும்பி வீட்டுக்கு வரணும் இல்லையா, அதுக்கும் ஒரு 100 ரூபாய் கொடுத்து அவர் அனுப்பிட்டாரு. திரும்பி வர வழியில் வந்து அந்த பாபா சரித்திரத்தை ஓபன் பண்ணும்போது அதுல 10 ரூபாய் 10 இருந்தது, கரெக்டா 100 ரூபாய். சார் அதை வச்சுட்டு வீட்டுக்கு வந்து இந்த பூஜை அறையில் போய் பார்க்கும்போது கரெக்டா அங்க ட்ரெயின்ல அவர் மிஸ் பண்ணாரு இல்லையா, அந்த பர்ஸ் அங்க கிடைச்சது. சரி, இவர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. அந்த வயசான முதியவர் வந்து அவருடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனார். நான் பாம்பேல தான் இருக்கேன், நீங்க வாங்கன்ட்டு. சரி, இவர் காசு திருப்பி கொடுக்கணுமே அப்படின்ட்டு இந்த காசை எடுத்துட்டு அங்க போனா அந்த மாதிரி ஒரு ஆளே இல்ல, அட்ரஸும் இல்ல. இன்னொருவர் வந்து டாக்டர் ருஸ்துந்தி. இவர் வந்து ஒரு வாட்டி நிமோனியா வந்துடும். நிமோனியா வந்து பாம்பே ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணுவாங்க. இந்த வருடம்னா 1930. அந்த நிமோனியா ரொம்ப அதிகமாயிடுச்சு, அவரு வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார். அந்த கோமா ஸ்டேஜ் கொஞ்சம் நினைவு இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு பக்கீர் வந்து உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் யாரு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு உனக்கு தெரியும் என்னை பத்தி, உனக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பெட்டுக்கு அந்த கட்டிலுக்கு சுத்தி இவர்கிட்ட பேசிட்டு இவர் மறைச்சிடுவாரு. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணா இவர் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோடு இருக்கார். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நிமோனியா ரொம்ப அதிகமா இருக்கு, கோமா ஸ்டேஜுக்கு போற நிலைமையில இருக்காரு. அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு வந்து இவ அந்த ஃபக்கீர் வந்து பேசுற உடனே என்னாச்சுன்னா இவருக்கு வியாதியே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. சரி, இப்ப தெரியணும் இல்ல யார் நம்ம காப்பாத்துறது அப்படின்ட்டு ரொம்ப வருஷமா தேடுறாரு, தெரியவே இல்லை. ஏன்னா அது 1930. இப்ப இருக்கின்ற மாதிரி போட்டோஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தானே இருக்கும் அந்த காலகட்டத்துல. ஒரு வாட்டி பஸ்ல போகும்போது பக்கத்துல இருக்கின்ற ஒருத்தர் வந்து ஓபன் பண்ணி பாபா சரித்திர பாராயணம் பண்ணும்போது அது இருக்கின்ற பாபா போட்டோவை பார்த்து இவர் தான் என்னை காப்பாத்துனது அப்படின்ட்டு அதுல இருந்து அவர் வந்து பாபா சரித்திரத்தையும் பூஜையும் ஆரம்பிச்சு செஞ்சுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் 1949ல இவரை அந்த ஷிரடி சம்சாரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கேயே இவருக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இவரின் மனைவிக்கு வந்து ஒரு வாட்டி கண்ணு தெரியாம ஏதோ ஒரு நோய் வந்தது. இவர் டெய்லி பாபா சமாதிக்கு போயிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு
எனக்கு இந்த நோய் குணமாயிடுச்சுன்னா அந்த பாபா பல்லக்கிக்கு நான் ஒரு துணி கட்டி சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எந்த விதமான மருந்தும் எடுக்காம அவருக்கு அந்த வியாதி ஒரே ஒரு வருஷத்துல சரியாயிடுச்சு. நல்லா கவனிங்க, அந்த ஒரு வருஷம் எந்த விதமான வேற எந்த ஆலோசனையும் இல்லாம இருக்கணும். ஒரு மாசம்னா நமக்கு பொறுமை இருக்கும். ஒரு வருஷம்னா 365 நாள். அந்த 365 நாளும் நமக்கு சரியாயிடும் அப்படின்ற ஒரு திடமான நம்பிக்கை இருக்கணும். இருந்தாதான் நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இல்லைன்னா இல்ல, இதெல்லாம் அப்ப நடந்ததுங்க, இப்ப நடக்குமா அப்படின்ற டவுட்டும் நமக்கு வரலாம். சாய் ABBS நம்ம குரூப்ல சுலூர்பேட்ல ஒரு அம்மாவுக்கு கண்ணு தெரியாம ஆபரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கண்ணு தெரியல, அவங்களுக்கு சுத்தமா பார்வையே வரல. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணா அவங்களுக்கு இன்னும் வராது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்காங்க, நெல்லூர்ல ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு தோணுச்சு, மருந்து ஊத்துனா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்ற ஒரு வாக்கு அவங்களுக்கு கேட்டது. கேட்ட உடனே டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு மருந்து ஊத்துங்க அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு வராதுமா, வேஸ்ட் தாமா அப்படின்றாரு. இல்ல, நீங்க மருந்து ஊத்துங்க அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த மருந்து ஊத்தி அதை ஊத்த உடனே நமக்கு ஒரு மங்களா தெரியும் இல்லையா? அந்த மாதிரி போகும்போது கண் பார்வை இல்லாம போனவங்க நெல்லூர்ல இருந்து வரும்போது சுலூர்பேட்டைக்கு கண் பார்வையோட வந்தாங்க. இது எப்படி நடந்தது? நம்பிக்கைதான் வேலை செய்யுமே தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த நம்பிக்கை தான் நமக்கு வரணும். 1951ல சுராஜ் பாய் அப்படின்ற ஒரு அம்மாவுக்கு கனவு வருது. அந்த கனவுல தன்னுடைய கணவரை மயானத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்க அழுதுட்டே இருக்காங்க. அழுதுட்டே இருக்கும்போது ஒரு கஃப்னி உடுத்தி தலைக்கு ஒரு துணி கட்டிட்டு ஒரு ஃபக்கீர் உன்னுடைய கணவர் உயிர் பொழைச்சி வந்துருவாரு, நீங்க அழாதீங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாரு. உடனே அந்த கணவரும் எந்திரிச்சு வந்துருவாங்க கனவுல. அதுக்கப்புறம் அவங்க அந்த டைம்ல அவர் கணவர் வேற ஊர்ல இருக்காரு. அங்கிருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கனவு ஆமா, எனக்கு அன்னைக்கு அந்த ஊர்ல ஏதோ ஒரு நோய் வந்தது, ஆனா அப்படியே அது குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இவங்க ஜெயின மதத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா, இந்த பக்கீர் நம்ம அந்த ஜெயின மதத்துல யாருமே இல்லையே அப்படின்னு தேடி பார்க்கும்போது எப்படியோ சாய்பாபா போட்டோ ஒரு ஃப்ரெண்டு எடுத்து காட்டினோடனே இவர் தான் நம்மளை காப்பாத்துறது அப்படின்ட்டு இவங்க அன்னில இருந்து பாபாவை பூஜிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 1951 இது நடந்த 1951ல. அந்த 1951ல எப்படி இருக்கும், ஒரு நம்முடைய இந்து மதத்திலேயே சிவன் ஹரி நாராயணன் வேற வேற அப்படின்ற ஒரு காலகட்டம். அந்த ஒரு பற்று அதிகமா இருக்கின்ற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல அந்த ஜெயின மதத்தில் சார்ந்தவங்க பாக்குறதுக்கு பாபா எப்படி இருப்பாரு, முஸ்லீம் தோட்டத்துல இருப்பார். நிறைய பேர் சொல்றாங்களாம் இவரை பூஜிக்க கூடாது, கும்பிடக்கூடாதுன்ட்டு. ஆனா யார் பேச்சையுமே அவங்க நம்பாம எடுத்துக்காம, யார் என்னதான் சொன்னாலும் எனக்கு தேவையில்லை, என்னை காப்பாத்துறது பாபா, அதனால நாங்க கும்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு திடமான நம்பிக்கையோடு அவங்க பாபாவை வழிபட்டாங்க. அதுக்கப்புறம்
ஓஸ்போர்ன் அப்படின்ற ஒரு ஆங்கிலோ இந்தியன். இவங்க பக்கத்து வீட்டுல இவங்க வந்து 1960 கல்கத்தால வசித்து வந்தாங்க. இவங்க வீட்டு பக்கத்துல டட்டன் அப்படின்ற ஒரு அம்மா வந்து தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்றாங்க. இந்த டட்டன் அப்படின்ற அம்மா வந்து பெண்கள் ஆசிரமம் இருக்கு இல்லையா, கிறிஸ்டியானிட்டில, அங்க இவங்க வந்து வேலை பண்றாங்க. அங்க பண்ணும்போது என்னாச்சுன்னா ஏதோ சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அதனால இவங்க வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவங்க வெளியே வரணும், வெளியே வந்தா யார் அவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு கவலை. அதுக்காக இவங்க வந்து ரொம்ப கவலையா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்கும்போது அந்த ஆசிரமத்துல ஒரு ஃபக்கீர் வந்தாரு. எப்படி இருக்கும் இவர் தோற்றம்? ஒரு முஸ்லிம் மாதிரி இருக்கும். அவர் வந்து, உனக்கு நீ வந்து பயப்பட தேவையே இல்லை, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், எனக்கு தட்சிணை கொடுமா அப்படின்ட்டு கேட்ட உடனே இவங்களுக்கு தெரியாம ஒரு மன நிம்மதி. என்கிட்ட காசே இல்லப்பா அப்படின்ட்டு, இல்ல இல்ல உன்னுடைய பர்ஸ்ல வந்து 35 ரூபாய் இருக்கு அப்படின்ன உடனே இவர் பர்ஸ தேடுறாங்க. பார்த்தா 35 ரூபாய் இருக்கு. தலையை எடுத்து பார்த்தா அவர் காலம். அதுக்கப்புறம் தான் யோசனை வருது, இது வந்து கிறிஸ்டியன், அதுவும் பெண்கள் இருக்கின்ற ஒரு ஆசிரமம், இதற்குள்ள முஸ்லீமாக இருக்கின்ற ஒரு ஃபக்கீர் எப்படி வந்தாரு அப்படின்ற ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரிலேஷன்ல ஒருத்தர் வந்து நல்லா இவங்கள அன்போடு பார்த்துக்கிட்டாங்க. இவங்க பக்கத்து வீட்டுலதான் ஓஸ்போர்ன் இருந்தாங்க. அவங்க இவங்க அனுபவம் எல்லாம் கேட்டாங்க இல்லையா, கேட்ட உடனே பாபாவோட போட்டோ காட்டவுடனே, ஆமா எனக்கு நான் பார்த்தது இவரதா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் கமலாபாய் அப்படின்றவங்க. கமலாபாய் வந்து 1946 அவரும் அவருடைய கணவர் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல லெக்சர். இவங்க அந்த காம்பவுண்ட்லயே இருப்பாங்க. ஒரு காலேஜ் எல்லாம் பெருசா இருக்கும் காம்பவுண்ட், அதற்குள்ளேயே இவங்களுக்கு வீடு. ஏன்னா உள்ள வரத்துக்கும் போறதுக்கும் காலேஜோட பெர்மிஷன் தான் வேணும், ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்காங்க இல்லையா, அதனால பெர்மிஷன் வேணும். இவங்க இருக்காங்க. ஒரு நாள் வந்து காலையிலேயே ஒரு ஃபக்கீர் வந்தாரு. ஃபக்கீர் வந்து வாசல்ல நின்றுட்டே இருந்தார். நின்றுட்டே இருக்கும்போது சரி, தன்னுடைய கணவர் வந்து காலேஜுக்கு போற டைம் போகும்போது, சரி டைமுக்கு வந்தாங்களே, இப்ப காலையில யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா டிஃபனோ காஃபி ஏதோ கொடுப்போம், சரி டிஃபன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு டிஃபன் செஞ்சு எடுத்து வந்து கொடுத்தா, எனக்கு இதுக்காக நான் வரல, எனக்கு வந்து உங்க வீட்டுல ஒரு பெட்டியில 9 கஜத்துல ஒரு புடவை இருக்கு, அது வேணும் அப்படின்னாங்க. அவங்க கணவரும் காலேஜுக்கு போயாச்சு. இந்த அம்மா போயிட்டு தேடுறாங்க, பார்த்தா இருக்கு. அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஐயோ நான் இது கொடுத்துட்டா நெக்ஸ்ட் அவங்க வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது, இது எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த பக்கீரை வந்து வெளியே இருந்து சொல்றாரா, நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையே இல்லை, இந்த புடவை எனக்கு கொடுத்தா உங்களுக்கு நிறைய கிடைக்கும், வேற ஒருத்தரங்க உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு. நான் மனசுக்குள்ள நினைச்சது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கடகடன்னு அதை எடுத்துட்டு வந்து அவங்கள கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா மறுபடியும் அவர் காலம். எப்படி உள்ள வந்தாலும் அப்பதான் இவங்களுக்கு யோசனை வருது, எப்படி உள்ள வந்தாங்க, இதுக்குள்ள காலேஜோட பெர்மிஷன் இல்லாம உள்ள வர முடியாது, எப்படி வந்தாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பாபா, ஆனா பாபாவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பாபா மாதிரி இருக்காரு. அப்பதான் அவங்களுக்கு யோசனை வருது. இப்ப நம்ம பார்த்த ஒரு 6-7 பார்த்திருக்கோம். இதுல ஒருத்தர் வந்து ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்க. அப்ப என்ன தெரியுது நமக்கு இங்க, பாபா ஒரு மதத்தை சார்ந்தவர் கிடையாது, சர்வ மத சாமரஸ்யம், எல்லா மதமும் சம்மதம் தான் அவருக்கு. நெக்ஸ்ட் ஷியாமா. ஷியாமாவுக்கு வந்து பாபா ஒரு ஊதிய பட்டம் கொடுத்திருப்பாரு.
ரொம்ப க்ளோஸ் இல்லையா, பாபாவுக்கு ஷியாமாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அதனால ரொம்ப க்ளோஸா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்போம் அவங்க மேல. அது யாராக இருந்தாலும் சரி அட்வான்டேஜ் எடுப்போம். அந்த மாதிரி அட்வான்டேஜ்னால நான் சரியா பாபாவா வணங்கவே இல்லை, அவரை பூஜிக்கவே இல்லை, சரியா புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஷியாமா ரொம்ப கவலைப்பட்டாரு. அது ஏன்னா இருக்கும்போது நமக்கு தெரியாது, அவங்க இல்லாததுக்கு அப்புறம்தான் அவங்களின் அருமை தெரியும். அது பொருளோ பொண்ணோ நம்ம உறவினரோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா தெரியாது. சரி, இவரு பிரசாதமாக ஊதி பொட்டலம் கொடுத்தாரே, இத பூஜையில வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பூஜைக்குள்ள வச்சிருக்காரு. ஒரு நாள் இவரு பாம்பேக்கு போயிருக்காரு. அங்க இருக்கும்போது ஒரு நாள் கனவுல நான் உனக்கு கொடுத்தேன் இல்லையா அந்த ஊதி பொட்டலம் உங்க வீட்டு பக்கத்துல குப்பத்தொட்டியில இருக்கு அப்படின்ட்டு. சரின்னு கருடன் பார்த்தா பூஜையில அந்த பொட்டலம் இல்ல. அதுக்கப்புறம் எல்லாரையும் கேட்டா, ஆமா நாங்க எடுத்து வைக்கும் போது கிளீன் பண்ணும்போது தெரியாம எங்கோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே கருடன் போயிட்டு அந்த குப்பை தொட்டில பார்த்தா அது இருக்கு. இப்ப சொன்ன மாதிரியும் அவர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா தெரியாது பிரசாதம் என்றோம். பிரசாதம் அவர் கையால கொடுத்ததுதானா? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஊதி பொட்டலத்தை கட்டிருப்பார். இப்ப பேப்பர் பரவாயில்ல, மடிச்சு மடிச்சு கொடுத்துடலாம், அது ஈஸி தான். பாபா சீரியல்ல பார்த்தா தெரியும், அவர் ஒரு இலையில தான் கட்டி கட்டி கொடுப்பாரு. கட்டணும் அப்படின்னா எத்தனை பேர் வருவாங்க, ஆயிரக்கணக்கான பேர். அவ்வளோ பேருக்கும் தன் கையால கொடுக்கிறாருன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை பாக்குறோம் நம்ம, எவ்வளவு ஸ்ரத்தையாக கொடுத்திருப்பாரு எல்லாருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், ஒரு ட்ரெயின்ல போறவருக்கும் சிறுடிக்கு போக முடியாத ஒரு நிலைமையில எனக்கு பாபா ஊதியாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கும் போது கொடுப்பாரு. இந்த மாதிரி எங்கேயோ இருக்கின்றவங்களுக்கும் அவர் ஊதி பொட்டலத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் தானா அப்படின்னா தீர்த்தம் வாங்குறோம். தீர்த்தம் அப்படின்னா என்ன? தரிக்க செய்வதுதான் இல்லையா? அந்த நினைப்போடு எத்தனை பேர் அதை வாங்குறோம்? இல்ல, நான் வாங்கல, இது மட்டும் 100%. இது மட்டும் தானால இல்ல, இந்த பஞ்சபூதங்கள் நம்ம வாங்குகின்ற காத்தாக இருக்கட்டும், தண்ணி, நீர், நிலை எல்லாமே அவரின் பிரசாதம் தானே. அவரின் பிரசாதம் என்று நினைத்தால் அது வேஸ்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப ஆர்ஓ வச்சிருப்போம், எங்க வீட்டுல ஆர்ஓ இருக்கு. ஆர்ஓ வாட்டர் அது வேஸ்ட் தானே ஆகுது. நம்ம ஒரு குடத்துக்கு 2 குடம் வேஸ்ட் ஆகுது. அந்த 2 குடத்தையுமே பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமே. ஏன்னா அவரின் பிரசாதம் அப்படின்னு நினைத்தால் எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுவோம்? வேஸ்டே பண்ண மாட்டோம். நமக்கு கிடைத்த கணவராக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், எல்லாமே அவரின் பிரசாதம் தான். பிரசாதம் நினைத்தால் கண்டிப்பா ஜாகிரதையாக நடந்திருக்கும். அவங்க என்னதான் சொன்னாலும், ஏன்னா என்னோட கர்மாவின் படிதான் அவர் பிரசாதம் எனக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்காரே அப்படின்னு நினைக்கிறத விட அவர் எனக்கு கொடுத்த பிரசாதம் இதுல சரியா நான் வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் கரெக்டா இருக்கணும். இவ்வளோ தருகின்ற அவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயம் அவன் பிரசாதம் தான். அதற்கு நமக்கு அனுபவங்கள் நிறைய கொடுக்கிறார் அவரு. நமக்கு அர்கதியே இல்லாம நமக்கு நிறைய அவர் கொடுக்கிறாரு. அதுக்கு திருப்பி நம்ம ஏதாவது பண்றோமா அப்படின்னா இல்ல. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுல 1 மணி நேரம் அவருக்காக
நம்மளால ஒதுக்க முடியுமா? ஒதுக்க முடியும். இப்ப நம்ம ஒதுக்குறோமா அப்படின்னா அது கேள்விதான். அவர் கொடுத்த இந்த மானிட பிறவியை எதுக்குமே யூஸ் பண்ணாம என்னோட இஷ்டத்துக்கு நான் இருந்துட்டு என்னோட காலம் முடிந்ததுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட போயிட்டு நின்ன உடனே நான் தான் உனக்கு அருகதையே இல்லாம தகுதியே இல்லாம இது கொடுத்தேனே இந்த தேகத்தை, இந்த தேகத்தை நீ என்ன நல்லது நீ செஞ்சிருக்க அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்டா நம்ம கிட்ட பதில் இருக்கான்னா தெரியல. ஏன்னா இந்த சத்சங்கத்தில் இப்ப இங்க உட்காரதாக இருக்கட்டும், சத்சங்கம் சொல்வதாக இருக்கட்டும், மாஸ்டர் அவர்கள் நமக்கு கிடைச்சதாக இருக்கட்டும், எல்லாமே அவரின் பிரசாதம் தான். இல்ல நம்மளால மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அடுத்த பிறவியில் இது கிடைக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஏன்னா நீ இந்த பிறவியில் நீ எப்படி இறந்து கொள்கிறியோ அதே போலதான் அதுக்கேத்ததான் அந்த சம்ஸ்காரத்துக்கேத்ததான் அடுத்த பிறவி உனக்கு வரும். இப்பவே நீ எதுவுமே பண்ணாம இருந்தான்னா அடுத்த பிறவி உனக்கு வருமானா கேள்விதான். ஏன்னா ஒரு சின்ன கதை, மகாபாரதத்துல காந்தாரி பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காந்தாரி அது எங்கிருந்து நம்ம கல்யாணத்திலிருந்து நம்ம பார்த்தாலும் நமக்கு தெரியும். திருதராஷ்டிரருக்கு கண்ணில்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க தாய் தந்தை கேட்ட உடனே என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு துணி எடுத்து அவர் பார்க்க முடியாத இந்த பிரபஞ்சத்தை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு துணியால தன்னுடைய கண்ணை கட்டி கொண்டாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப பிறக்கும் போதே நமக்கு எதுவுமே கண்ணு தெரியலன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு ஏஜ் வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் டக்கு நம்ம கிட்ட இந்த பறிச்சுட்டே இருந்தா எப்படி இருக்கும்? விளையாட்டே இருப்பாங்க சின்ன பசங்க, ஒரு பிடிச்ச ஒரு பொம்மை வச்சுட்டு டக்கு நம்ம வாங்கிட்டோம்னா எப்படி அழுவும் அந்த குழந்தை. அந்த சின்ன குழந்தைக்கே அப்படின்னா ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கும் நல்லா பார்த்துட்டு இனிமே கணவருக்கு கிடைக்காத எதுவுமே எனக்கும் வேண்டாம் அப்படின்ட்டு கண்ணா கட்டிக்கிட்டாங்க. அப்படி எவ்வளோ நிகிரகம் வைராக்கியம் இருக்கணும் அவங்களுக்குள்ள. சரி, அப்பேற்பட்ட காந்தாரிக்கு ஒரு அசைக்க முடியாத பவர். அந்த கண்ணு ஓபன் துரியோதனர் குருக்ஷேத்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பாரு அப்படின்னு காந்தாரி சொல்லுவாங்க. எந்த ஒரு துணி இல்லாம என் முன்னாடி நிக்கணும், என்னுடைய கண் பவர் நான் பார்த்த உடனே அவ்வளோ சக்தி துரியோதனருக்கு வரும் அப்படின்னு சொன்ன உடனே துரியோதனன் வருவார். ஆனா அவர் துண்டை கட்டிட்டு வருவார். அதனால அந்த துண்டு எங்க வரைக்கும் இருக்கோ அங்கதான் அடிச்சாதான் அவர் மரணிப்பார் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு பவர். அந்த மாதிரி இருக்கின்ற காந்தாரிக்கு லாஸ்ட்ல என்னாச்சு? குருக்ஷேத்திரம் நடக்கிற வரைக்கும் தர்மனுக்கு துரியோதனருக்கும் திருதராஷ்டிரருக்கும் போதிச்சுட்டே தர்மத்தை தான் போதிச்சுட்டே வந்தாங்க. இது தப்பு, இது தர்மம் கிடையாது, அவங்கள கேட்டது பாண்டவர்கள் கொடுத்துடுங்க அப்படின்ட்டு. ஆனா கொடுக்கவே இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க தர்மத்தை. ஆனா குருக்ஷேத்திரம் முடிஞ்சு துரியோதனுடைய 100 குழந்தைகளும் இறந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சாபம் கொடுத்தாரா இல்லையா? என்னுடைய குலம் எப்படி அழிஞ்சதோ அதே போல உன்னுடைய யாதவ குலம் அழியும் அப்படின்ட்டு. அந்த குருக்ஷேத்திரம் முடிஞ்சு வரும்போது அர்ஜுனர் தர்மராஜர் காந்தாரி பாத நமஸ்காரம் பண்ணும்போது கண்ணு கட்டினா கீழே கொஞ்சோண்டு கேப் இருக்கும். அந்த கேப்ல பாத நமஸ்காரம் பண்ணும்போது அந்த கேப்ல இருக்கின்ற அந்த பார்வை, அந்த ஒளி
அவங்க துரியோதனர் விரல்ல பட்டு அந்த நகை எல்லாம் ப்ளூ கலரா ஆயிடுச்சா. அப்பேற்பட்ட ஒரு பவர். அப்படி இருக்கும் காந்தாரிக்கே என்னாச்சு, தவறுதலாக வார்த்தைய சாபம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஆனால் நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு வைராகியமோ நிகிரகமோ ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. அதுதான் தகுதின்னு ஃபர்ஸ்டே நம்ம சொல்லியிருக்கோம். தகுதியே இல்லாம நமக்கு சொல்றதுக்கு சத்சங்கம் இருக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு தந்தை இருக்காரு. அவரின் தவிப்பு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தெரு விளக்கு போல் இருக்கணும். ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு குழந்தையின் வாழ்க்கை ஒரு தெரு விளக்கு எப்படி இருக்கும், யார் வந்தாலும் 10 பேருக்கு வெளிச்சம் கொடுக்கும். அதே போல் ஒவ்வொரு குழந்தை வாழ்க்கை 10 பேருக்கு பயன்படணும் அப்படின்ற ஒரு தவிப்போடு இருக்கின்ற ஒரு தந்தை கிட்ட நம்ம வந்திருக்கோம். இது ஞாபகம் இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தந்தைக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக வாழ்ந்து காட்டுவோம். அதுவும் நமக்கு தெரியாது, அவர்கிட்டயே கேட்கிறோம். அந்த வழியை நீங்களே காட்டுங்க, கைய பிடிச்சு எங்களை கூட்டிட்டு போங்கன்ட்டு. ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.